Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அதே மாதிரி புரோட்டீன்ஸும் கால்சியமும் அதிகமா இருக்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பன்னீர் பஜ்ஜி கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல எப்படி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப சுவையா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்றதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அது செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அந்த பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திருக்கேங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மைதா கூட சேர்த்திக்கலாம். இது கூட நான் ஒரு அரைச்சி விழுது சேர்க்க போகிறேங்க. இதில் 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு, இது 3ஐயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கேங்க. அந்த அரைச்சி விழுது நம்ம இது கூட சேர்த்திக்க போகிறோம். இது விழுது நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்குங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாயோடைய விழுது சேர்த்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பன்னீரில் நிறைய கால்சியம் சத்து இருக்குங்க. அதே மாதிரி நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் ஃபுட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஃபுட்டில் பன்னீர் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கலாம் மாவு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கிறேன். ஈவன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட பன்னீர் சாப்பிடலாங்க. அதனால நம்மளுக்கு வெயிட் ஏறாது. ஆனால் பன்னீர் பொரிச்சியோ அது மாதிரி சாப்பிடாம நார்மலாக நம்மளுடைய சாலட் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சாலட்டில் நம்ம வேறு என்ன ஃப்ரூட்ஸ்லாம் சேர்ப்போமோ அது கூட பன்னீர் வேணாலும் சேர்த்திக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது கொண்டக்கடலை, பச்சை பயிறு இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா அது கூட கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது இது திக்காக இருக்குது பாருங்கள், எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்பூன் மேலே ஒரு கோட்டிங் நிற்கணுங்க. அந்த மாதிரி இதோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நான் இன்னைக்கு சேர்க்க போகிறது 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேங்க. 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி சைடில் ஒரு கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே ஒரு 6 பீசஸும் கீழே ஒரு 6 பீசஸும் 12 பீஸ் இருக்க மாதிரி நான் அந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேங்க பன்னீரை. இந்த சைஸில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் பீஸை இதில் சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ தனியாக பன்னீர் கையில் எடுத்து போடாமல் இந்த மாதிரி ஸ்பூன்லேயே எடுத்துக்கலாங்க. ஸ்பூனில் இப்படி எடுத்துட்டு ஆயிலில் போட்டுட்டு இந்த ஸ்பூனில் இருக்க மாவே அதுக்கு மேலேயே அப்படியே கொஞ்சம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு கோட்டிங் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். வானிலையில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம மாவில் டிப் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், நான் ஸ்பூன்லேருந்து அப்படியே சேர்க்குறேன். ஸ்பூனில் இருக்க கொஞ்சம் மாவையும் அதுக்கு மேலேயே விட்டுக்கிறேன். அப்போ நல்ல ஒரு லேயர் மாதிரி கிடச்சிரும். நான் ஒரு 5 பீஸ் வரைக்கும் போட்டிருக்கேங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இந்த பக்கமும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். சுவையான அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.